السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரம சோதனை அல்லாஹ்வுடைய அழைப்பும் இன்னையினால் நாளெல்லும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுன் லிஆபாபி மினன் நார், வயலுன் லிஆபாபி மினன் நார். வுது செய்யும் போது சரிவர யார் புதிதாள்களை கழுகவில்லையோ அவர் நரகவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்கினியவர்களே, தொழுகை சரியாகுவதற்கு வுது மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வுதுவ லிமன் லா ஸலாத்த, லா ஸலாத்த லிமன் லா வுதுவ. யார் உலுவை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகையினுடைய ஃபர்துகளிலே ஒன்றுதான் கால்களை முழுமையாக கழுவுகிறது. ஒருவேளை ஒரு சுன்னத்துகளே முன்பினாக இருந்தால் அந்த உழு போதும். அவர் 3 தடவை வாய்க்கு பிடிக்கலாம். ஒருத்தர் 2 தடவை செய்தார், 3 தடவை நாசிக்கு தண்ணி சொன்னோம், 2 தடவை செய்கிறார், 1 தடவை செய்கிறார், உழு போதும். சுன்னத்துகளிலே ஒருவர் குறை செய்திருந்தால் அந்த வணக்கம் குறையோடு கூடும். ஆனால் ஒரு ஃபர்லை ஒரு விட்டு விட்டாலோ அல்லது ஒரே ஒரு ஃபர்லிலே அவர் குறையாக செய்து விட்டாலோ அந்த வணக்கமே கூடாது. இது அடிப்படையா எல்லா ஃபர்லையும் புறசேன்னு சொல்லுது. 4 ஃபர்ல ஒரே ஒரு ஃபர்லை விட்டு விட்டாலும் சரி, அல்லது ஒரே ஒரு ஃபர்லிலே அவர் குறை செய்தாலும் அந்த வணக்கம் கேன்சல் ஆகும். தொழுகையில 2 சஜ்தாவும் சேர்ந்தது பாருங்க, 2 சஜ்தாவும் சேர்ந்தது பாருங்க. ஒருத்தர் ஒரு சஜ்தா தான் செஞ்சார், கேட்டா நான் 2 சஜ்தா செய்தேன், நான் ஒரு சஜ்தா செஞ்சேன், அதை ஆனால் அதுக்கு பிறகு ஞாபகத்துக்கு ஒரு சஜ்தா தான் செஞ்சோம். பகலமாக கடைசியில சஜ்ஜா சொல்லுது, கடைசியில தொழுகையுடைய கடைசியில சஜ்தா சொல்லுது, தொழுகை கூடுமாண்டார். கூடாது. ஏன்னா 2 சஜ்தாவும் சேர்ந்ததுதான் பகல். அதை ஒரு சஜ்தாவை விட்டு விட்டால் ஒரே ஒரு ஃபர்லையே அவர் பொருள் ஒரு குறை செஞ்சுக்கிட்டார். ஆனால் அது வழக்க கூடுமா? இந்த போட்டு வரது கேன்சல் ஆயிடும். அதே மாதிரிதான் வுது செய்வதிலே 4 விஷயங்கள் ஃபர்லாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வஅய்தியக்கும். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லுவான். வுது செய்யும் போது 4 விஷயங்கள் பாருங்க. முகத்தை முழுமையாக கழுகுதல் என்பது பாருங்க. முகத்தை முழுமையாக வெற்றியினுடைய அந்த ஆரம்பம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து என்ன செய்ய சாழை வரை ஒரு காதில் சோனையிலிருந்து மறுகாதில் சோனை வரைக்கும் முழுமையாக தருகிறது. 2 கரங்களையும் மணிக்கத்தோடு சேர்த்து கழுக. மணிக்கத்து வரைக்கும் அப்படி இருந்தோம், அதுக்கு சேர்த்து கழுவணும். தலையில 4 ஒரு பசசி, 2 கால்களையும் கரண்டை மொழியோடு சேர்த்து கழுக வேண்டும். இது என்ன செய்யறது? உழுவுடைய பருவம். இந்த பருவல ஒருத்தர் யாராவது கொலை செய்து விட்டால் அந்த வணக்கமே கேன்சல் ஆகும்.
பெரும்பாலான மனிதர்கள் மற்ற எல்லாத்தையும் கழுவிடுவாங்க, சரியா கழுவுவார். ஆனா அவசரமா என்ன செய்யறது, கால கழுவுறதுல குறை செய்கிறார். ஏன்னா முன்னால கழுவிட்டு என்ன செய்யறாங்க, பின்னால சரியாக கழுகாம வந்துடுவார். அப்படி வந்து விட்டால் என்ன செய்ய முடியும், அந்த வணக்கம் கேன்சல் ஆகும். எப்போது உழு கேன்சல் ஆகின்றதோ அந்த உழுவை கொண்டு என்ன வணக்கங்கள் செய்தாலும் எல்லாமே அதை கேன்சல் ஆகுது. அவர் தொழுதாலும் தொழுவ கூடாது, குரான தொடலாமா அப்படின்னு குரான தொழுவது பாவம். அதான் பெருமானா சொன்னாங்க, வயிர் நாசம் உண்டாக சொன்னாங்க. அதுக்கு காரணம் எச்சரிக்கை செய்வதற்காக பெருமானார் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்வது வழங்கலாம். பெருமானார் செய்வாங்க சில நேரம் இல்லை, எச்சரிக்கை செய்வதற்காக அந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் உருவ செய்கிற நேரத்திலே தன்னுடைய கரண்டையை என்ன செய்யறது சரியாக அவர் கழுகவில்லையோ, கரண்டை காலை சரியாக கழுகவில்லையோ அவருக்கு நரகம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் அந்த உழு என்ன செய்யறது கேன்சல் ஆகிவிடும், அதனால வணக்கமும் கேன்சல் ஆகி. இது ஒரு செய்தி. இது இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்படி ஒருவர் உழு செய்து விட்டு வந்தால் அந்த பாதிப்பு அவருக்கு மட்டுமல்ல தொலை வைக்கின்ற இமாமுக்கும் தடுமாற்றம், சில விஷயங்கள் அந்த தவறு என்பது அவரை மட்டும் பாதிக்கும். சில தவறுகள் இருக்கின்றது அது மற்றவரையும் பாதிக்கும். உதாரண விளைங்க, அதாவது இமாமுக்கு தடுமாற நேரத்தில் அதுதான் காரணமாக எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில நேரத்தில் இமாமிடத்திலும் சில குறை இருக்கும். அதனால கஜத்து சொல்லுவாரு, துளோ வைக்கிறதுக்கு முன்னால முதல்ல போய் ஒரு செய்த 5 வருஷத்துக்கு முன்னால ஓதி பாருங்க. எதை தொழு வச்சாலும் ஓதி பாரு. பிள்ளைகிட்ட தம்பி உங்களுக்கு பாடமே நல்லா தெரிஞ்சாலும் பாடம் நல்லா தெரியும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை ஓதி முடிச்சுட்டாரு. ஏன்னா அவைகளுக்கு வந்துட்டு என்னமோ முன்னாடியே அவன் 1000 தடவை ஓதுற மாதிரி என்ன செய்வாங்க, ஓதிய பார்க்க மாட்டான். வந்து உட்கார்ந்து என்ன செய்வ தடுமாறுவார். நான் சொல்றது எங்காவது சொல்லுவார், நீ என்ன தொழில ஓத போறிக்கோ அந்த முன்னாடி 2 தடவை ஓதி பார்த்துட்டு போய் துவங்கிடுவா. அவசர நேரத்தில் என்ன செய்வாங்க, அவசரமா ஓதும் போது தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா குரான்ல ஒரே மாதிரியான ஆயத்து பல ஆயத்து இருக்கு. குரான்ல ஒரே மாடலில் வரக்கூடிய ஆயத்துகள் 54 இடங்களில் சொல்லுவாங்க. ஒரே மாடல்ல இருக்கு. ஆனா கொஞ்சம் வந்துட்டு அவர் என்ன செய்யுது, கொஞ்சம் கவன குறைவு என்பது அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா எங்கிட்டாவது அவசர நேரங்கள் சரி இமாம்கள் சரியா ஓதி பார்க்காதாலும் அந்த குறை ஏற்படும். அதையும் அவர் வருத்தார். ஆனா அதே நேரத்தில் சில நேரங்களிலே மக்களுடைய தவறுகளும் இமாமை பாதிக்கும். சில நேரங்கள்ல மனிதனுடைய தவறுகள் இருக்கு இல்லையா, அது மற்றவர்களையும் பாதிக்கும். அதுவும் சில தவறுகள் இருக்கிறது, அந்த தவறுகள் அவனை மட்டும் பாதிக்கிற மாதிரி சில தவறுகள் அதனுடைய பாதிப்பு அந்த மனிதனுக்கு மட்டுமே. சில தவறுகள் என்பது அவருடைய மற்றவர்களையும் பாதிக்கும். இப்ப சில நேரங்கள்ல அடுத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆகினால் அந்த தண்டனை அல்லாஹுத்தாலா எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அவர் பிள்ளையுடைய வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா கேள்விக்குறியார். அல்லாஹ்வுடைய மேல் ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, யார் எப்படிப்பட்ட தவறை செய்கிறாரோ அந்த அது மாதிரியான தண்டனை என்பது ஏற்படும். ஒரு ஊர்ல இமாம் இருந்தேன், ஊரு சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது, இமாமாக இருந்தேன். தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா சொன்னாங்க, அவருடைய தலைவர் ஒரு பஞ்சாயத்து வரும். என்ன பஞ்சாயத்து வருது அப்படின்னா, நான் இருக்கும் போதுதான் பஞ்சாயத்து நடக்குது. அவர் அது பள்ளியில புதுசா சேர்ந்து ஒருத்தர் ஏற்கனவே அவருக்கு ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்லாரு, வெளிநாட்டுல இருந்தாலும் வேற ஒரு ஊர்ல போய் நிக்கா பண்ணிட்டாரு. அது இந்த தரப்புக்கு தெரிய வருது, பஞ்சாயத்து நடக்குது. அவர் கேட்கிறார், யோசதா அது மாதிரி தெரியாம நிக்கா பண்ணிட்டாரு சொல்றாங்க. இப்போ பஞ்சாயத்து விசாரிக்கும் போது அந்த பையன் கேட்கும் போது அந்த மாப்பிள்ளைக்காரன் சொன்னார், ஆமா நான் நிக்கா பண்ணேன், அதுக்கு என்ன சொல்றாங்க. இவர் ஏற்கனவே இந்த தலைவர் பேசிட்டார். பேசின உடனே நம்ம ஜும்மா பயணம் செய்யற மாதிரி சில தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல சொல்லிட்டாலும் அது சாதகமா பேசுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நேற்று கூட பயால சொன்ன அப்போ அதை சொன்னோட உடனே சொல்றாரு அப்படின்னா, பஞ்சாயத்துல பேசுறாரு, ஆமாப்பா சிலாட்டுவே 4 நிக்கா பண்ணலாம், சிலாத்துல 4 நிக்கா பண்ணலாம், அதனால என்ன இருக்கு பிள்ளைக்கு சொல்லு அப்படின்னு ஒரு சொல்றாரு. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. கடைசியில் அந்த பிள்ளைங்க
வாழ்ந்தாங்களா சேர்ந்தாங்களா இல்லையா, அது அப்படியே முடிஞ்சுச்சு. சில ஆண்டுகள் கலைஞர் இவருடைய வறுமையில என்ன செஞ்சாரோ இன்னொரு கேப்ப நடந்த உண்மை இன்னொரு மறுபடியும் கேப்ப என்ன செய்யறது, பஞ்சாயத்து வருகிற நேரத்துல இவர் கேட்கிறார், என்னப்பா அது மாதிரி பண்ணியா பண்ணிருக்கியா, அவன் அதே வார்த்தை சொல்லு அப்படியே. ஆமாங்க இஸ்லாத்துக்கு நாளைக்கா பண்ணுவாங்களே, நாம ஒன்னு வசதி இருக்கு நான் பண்ணேன் வெடம் உப்புடைய பற்றி இடம் போச்சு நான் என்ன பண்றோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சில தவறுகள் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு விஷயத்தை வரைக்கீங்க, சில தவறுகள் அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அவன் குறை செய்திருந்தால் அந்த பாதிப்பு அவனை தூச்சாது. இப்போ உதாரணமா தொழுகையில குறை செய்யறான், நோம்புகிற குறை செய்யறான், இந்த மாதிரியான சில தவறுகள் அல்ல சில பாவங்களை செய்யறான் அப்படின்னா அந்த பாவம் அவனை மட்டும் சார். ஆனால் அடியாதிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறான் என்றால் அந்த பாதிப்பு அவனோடு நின்று வருவதில்லை, அவனுடைய சந்ததியை பாதிக்கும். அதே மாதிரி தான் தொழுகையில வந்து ஒரு இமாமுடைய குறைக்கு முக்ததிகளுடைய ஒழுநிலை ஏற்படுகின்ற குறையும் ஒரு காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிற நேரத்துல தடுமாறு தொழுகையில பெருமானாருக்கு என்ன செய்யறது தடுமாறுகின்றோம். தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது பிடித்ததற்கு பிறகு சொன்னான் அப்படின்னா, உங்களிலே சில மக்கள் சரியாக ஒழு செய்யவில்லை, உங்களிலே சரியாக சிலர் ஒழு செய்யவில்லை, ஒழுவை பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். அப்பதான் ஹதீஸ் பெருமானார் சொல்வாங்க, எவர்கள் தன்னுடைய கரண்டை கால்களை சரியாக பழகவில்லையோ அவர் நரகவாதிகள் சொன்னார். சில மக்கள் சரியாக கரண்டை காலை கழுகவில்லை, அதனால்தான் தொழுகையிலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தார். பெருமானார் சொல்லிவிட்ட சொல்லுவாங்க, நான் எப்படி முன்னால் பார்க்கின்றேனோ அதே போன்று பின்னால் பார்க்கிறேன்னு சொன்னார். ஏன்னா பெருமானாருக்கு அது தெரிகின்றது, யார் உளுச்சையில யார் வந்து சரியா உளுச்சையிலும் பெருமானாருக்கு தெரிகின்றது. ஆனா அதை போய் சொல்ல முடியாது, இன்னொரு விஷயம் பெருமானார் எப்போ சொல்ல மாட்டான். சில மனிதரிடத்தை தவறுகள் இருந்தால் தனிப்பட்ட முறை சொல்லுவாங்க தவிர கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்த மாட்டார். ஆனா அதே நேரத்தில் இந்த செய்தியை சொல்லியா, இப்போ வந்து தொழுகையிலே குறை ஏற்பட்டதற்கு தடுமாற்றம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் சொல்லியா, அதனால பெருமானார் சொன்னாங்க, சரியாக உழு செய்யாத காரணத்தினால் இமாமுக்கு தொழுகையிலே என்ன செய்யறது தடுமாற்றம் ஏற்படுகிறது, அதனால நீங்க என்ன செய்ய கவனமாக இருக்கீங்கன்னு சொன்னார். என்ன செய்யறது இதனால உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா, உழு செய்கிற நேரத்துல இந்த உழுவை முழுமையாக நிறைவேற்றினது. ஏனென்றால் எப்போது உழு முழுமை அடையவில்லையோ உழுகை முழுமை அடையாது. உழுகை முழுமையடையாது தொழுகை கூடாது. நம்ம என்னதான் உழுது தொழுதாலும் கூட அந்த தொழுகையை கூடாது. ஏன்னா பவுண்டேஷன் தெரியாதான் வீட்டுக்கு ஏற்ற முடியும். நேற்று முந்தாள் பாத்தீங்கன்னா ஒரு பெங்களூர் வந்து ஒரு பில்டிங் அப்படியே கீழே சாய், ஏன்னா பவுண்டேஷன் சரியில்லை, அடுக்குமாறி வீடு கட்டுறான் அப்படியே சாய். அப்ப உழுங்கிறது என்ன செய்யறது அடிப்படையாக இருக்குது, அந்த உழுவுல என்ன செய்ய கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இதை கேட்டவரை கடைபிடி எல்லாம் அதுபுரியாளர் சுவாலா பிம்பி சுவாரக்கெல்லாம் அபிம்பி Assalamu alaikum.